அனைவருக்கும் வணக்கம். நான் சோதரி தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 4ஆம் இடம், அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 4ஆம் இடம், 4ஆம் வீடு அல்லது 4ஆம் பாவம், 4ஆம் இடம் சொல்லும் ரகசியம். சரிங்களா? ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அந்த 4ஆம் இடங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடம் சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா ஒரு மனுஷனுக்கு 4ஆம் இடம் தான் ஒரு வீடை குறிக்கிற இடம். ஒரு மனுஷன் ஒரு நிம்மதியாக இருக்கிறது, ஒரு சுகமாக இருக்கிறது, ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறது குறிக்கிற இடமே இந்த 4ஆம் இடம் தான். அதனால தான் சுகஸ்தானம்னு சொல்கிறாங்க. 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம். அம்மாவை குறிக்கிற இடம் அந்த 4ஆம் இடம் தான். அம்மாவோட ஆரோக்கியத்தை குறிக்கிற இடம் இந்த 4ஆம் இடம். சரிங்களா? 4ஆம் இடங்கிறது வண்டி குறிக்கிற இடம். அது 2 வீலராக இருந்தாலும் சரி, 4 வீலராக இருந்தாலும் சரிங்க. இந்த 4ஆம் இடம் தான் இந்த இடத்த குறிக்கும். சரிங்களா? ஒரு வீடு வாங்குறது, ஒரு நிலம் வாங்குறது, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது, ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குறது, ஒரு இடம் வாங்குறது, ஒரு எம்டி லேண்ட் வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாமே சொல்கிற இடமே இந்த 4ஆம் இடம் தாங்க. ஒரு சில பேருக்கு பாருங்கள் 4ஆம் இடம் வலுத்திருக்கும். இப்போ 4ல் சுக்கரன் இருக்கும். ஒரு சில பேர்த்துக்கு சுக்கர திசை நடக்கும். ஆள் அப்படியே தூள் கலப்பு வேறு சுக்கர திசை பட்டை கலப்பு அவங்களுக்கு அடித்து ஒரு வழி பண்ணிடுவங்கள வேறு லெவல் கொண்டு போயிடும். ஒரு வாழ்க்கை சுமாரான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தவனை கொண்டு போய் கோபுர உச்சியில் கொண்டு போய் ஒரு அடுத்த லெவல், ஒரு வேறு லெவல் வாழ்க்கையை வாழ வைக்கிறது இந்த சுக்கர திசை தான். நிறைய பாருங்கள் 4ஆம் இடத்துல சுக்கரன் திசை நடத்தவங்களுக்கெல்லாம் எப்படி அவங்க ஒரு பணக்கார, ஒரு செல்வந்தராக, ஒரு சுகபோகையை, ஒரு நல்ல ஒரு சொகுசான வாழ்க்கையை அனுபவிப்பாங்கிறதுல மாற்றமே கிடையாதுங்க. கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. அப்போ 4ஆம் இடம் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு கிரகம் தனித்துவம், அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. அப்போ ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு அந்த வீட்டில் இருக்கும்போது ஒவ்வொரு சில பலன் கொடுக்கும். இப்போ 4ல் சனி இருந்தால் அது வேறு மாதிரி பலன் கொடுக்கும். 4ல் சனி இருந்தால் பாருங்கள், ஒரு சில பேருக்கு 4ல் சனி இருந்தால் திசை இருந்தால் படிப்பு கெட்டு போகும், கல்வியில் தடை ஏற்படும், அம்மாவோட ஆரோக்கியம் கெட்டு போகும், உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும். 4ல் சனி இருந்தால் வேறு என்ன இருக்குது, அம்மாவுக்கு எலும்பு பிரச்சனை, மூட்டு பிரச்சனை, அது எலும்பு சம்மந்தமான தேய்மானம் பிரச்சனைகள் எல்லாம் 4ல் சனி இருக்கிறனால வரும். மேக்ஸிமம் 4ல் சனி இருக்கவங்களுக்கு பாருங்கள் புதுசே எதுவுமே அமையாதுங்க. இதெல்லாம் செகண்ட் ஹேண்டாக தான் அமைகிற மாதிரி வரும். ஒரு 2 வீலர் வாங்குறது, இல்லை அடுத்தவங்ககிட்ட புதுசாக வீடு கட்டாமல் கட்டின வீடு விலைக்கு வாங்குறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு குறைபாடு. அந்த குறைங்கிறது இந்த 4ஆம் இடத்துல இந்த சனி கொடுத்துருவார். அடிக்கடி வண்டி வாங்கினதில் பேர் வைக்கிறது, வீடு இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, ஏதோ ஒரு குறையினாலே சனி தான். இப்போ 4ல் சனி இருந்தால் கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ குரு 4ல் இருக்கலாம், சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஒரு டீசெண்டான ஒரு வீடு, நல்ல ஒரு வீடு, கௌரவமான வீடு, ஒரு நல்ல ஒரு கல்வி, நல்ல ஒரு படிப்பு, சொசைட்டியில் நல்ல ஒரு உயர்ந்த நல்ல ஒரு மனிதராக இருக்கிறவங்களுக்குலாம் பாருங்கள், அந்த 4ல் குரு இருக்கவங்கள தான் இருப்பாங்க. இதெல்லாமே நிறைய சொல்லலாம் அந்த மாதிரி விஷயங்கள். அப்போ 4ஆம் இடங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த லக்னமாக இருக்கலாம், நீங்கள் என்ன ராசியாக வேணா இருங்க, என்ன லக்னமாக வேணா இருங்க. சரிங்களா? என்ன நட்சத்திரமாக வேணா இருங்க, அதில் பிரச்சனையே கிடையாது. 4ஆம் அதிபதி வலுத்து இருக்காரா, 4ஆம் இடம் நல்லா இருக்கா, அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். ஒரு சுகபோக வாழ்க்கை, சொகுசு வாழ்க்கை, வண்டி வீடு, நல்ல ப்ராப்பர்ட்டியோட, சொத்து சுகத்தோட, வீடு வாசலோட நல்லா இருக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அதான் கான்செப்டாக தான் விஷயமே. சரிங்களா? இப்போ 4ஆம் அதிபதி பாருங்கள், ஒரு ஜாதகத்தில் 4ஆம் இடத்துக்கு லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி 4லேயே இருப்பார். 4ஆம் அதிபதி 4லேயே இருப்பாருங்க, சொந்த வீட்டிலே இருப்பார். நிச்சயமாக இந்த பிறவியில் அவங்களுக்கு வண்டி, வீடு, வாகனம், சொத்து அத்தனை அமைப்பையும் அவங்களுக்கு கொடுத்துரும். அது சுபகிரகம் பார்க்குதா, அந்த 4ஆம் வீட்டோட ஓனரை, அந்த 4ஆம் வீட்டு அதிபதி பார்த்திங்கன்னா சுபகிரகம் பார்க்குதா இல்லை பாவகிரகம் பார்க்குதா, ஒரு நல்லவன் பார்க்குறானா கெட்டவன் பார்க்குறானா, அதுக்கு தகுந்த மாதிரி கூடுதல் குறைவாக பலன் மாறுபடும். அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ 4ஆம் இடத்துக்கு அதிபதி 4ஆம் இடத்துலேயே இருக்கார். இப்போது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு மேஷ லக்னம் எடுத்திங்கன்னா 4ஆம் அதிபதி சந்திரன் 4ஆம் இடத்துல இருப்பார். வளர்பெரி சந்திரனாக இருப்பார். அவருக்கு எந்த ஒரு பாவகிரக தொடர்பும் கிடையாது. கடகத்தில் சந்திரன் ஆட்சி பெறுவார். சரிங்களா? அப்போ அவருக்கு எந்த அமைப்பு பாவகிரகம் இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக இவர் சொத்து சோகத்தோடு அந்த 10 திசையில் 10 வருஷம் சந்திர திசையில் சுகபோக வாழ்க்கை, நல்ல ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க போகிறாருன்னு அர்த்தம். அவங்க அம்மாவுக்கும் நல்லாயிருக்கும், இவங்களுக்கும் நல்லாயிருக்கும், அவங்க அம்மாவுக்கும் நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் சந்திரனோட சனி சேரக்கூடாது, ராகு சேரக்கூடாது, இந்த செவ்வாய் காம்பினேஷன்லாம் வரக்கூடாது. மைண்டு டிஸ்டர்ப் ஆகும். இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லலாம். அப்போ லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருந்ததுன்னா ஜாதகர் நிலப்புலன்கள் உடையவர்னு அர்த்தம், சொத்து சுகத்தை அனுபவிக்க பிறந்தவர்னு அர்த்தம். வண்டி, வீடு, வாகனம் அத்தனை அமைப்பும் உங்களுக்கு தேடி வருங்க, அமைச்சு கொடுத்துரும். அதில் மாற்றமே கிடைக்காது. அம்மாவோட சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும். 4ஆம் அதிபதி வலுத்திருந்து அம்மாவோட சப்போர்ட் கண்டிப்பாக கிடைச்சிரும். ஒரு சில பேருக்கு பாருங்கள் 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருவார். ஒரு சில பேருக்கு 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சதுன்னா அவங்க அம்மாவோட ஆரோக்கியம் கெட்டு போகும். ஏன், அவங்க அம்மாவே எதிரியாக மாறிடுவாங்க. ஒரு சில பேரோட ஜாதகம்லாம் நிறைய பார்க்க முடியுது. அந்த மாதிரிலாம் 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போச்சுன்னா தன்னோட தாயே விரோதமாக மாறிடுவாங்க. ஏன்னா 4ங்கிறது அம்மாவை குறிக்கிறது, சொத்து குறிக்கிறது, 6ங்கிறது கடனை குறிக்கிறது, வம்பு வழக்கு, நோயை குறிக்கிறது, எதிர்ப்பு குறிக்கிற இடம் இந்த 6ஆம் இடம். அப்போ 4ஆம் அதிபதி 6ல் போச்சுன்னா தன்னோட வீடு, வாகனம் இதெல்லாம் கடனுக்கு போகுதுன்னு அர்த்தம். இல்லை ஜப்தியில் போயிடும், கடனுக்கு போகும், இல்லை சேல்ஸ் பண்ணிடுவாங்க, இல்லை அம்மாவோட ஆரோக்கியம் கெட்டு போகும். இந்த மாதிரி விஷயங்களில் கிரக சேர்க்கை, பார்வை இதை வச்சு நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? அப்போ 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்து அவ்வளோ சிறப்புன்னு சொல்லிட முடியாது. அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடையாது. சுபகிரகங்களோட சேர்ந்தால் கூட அது கண்ட்ரோலுக்கு தான் கொண்டு வருமே தவிர 4ஆம் அதிபதி 6க்கு போச்சுன்னா தன்னோட ஆரோக்கியமே கெட்டு போகும், தன்னோட ஆரோக்கியமே கெட்டு போகும். ஏன்னா சுகபோக வாழ்க்கை குறிக்கிறது, ஒரு சொகுசு வாழ்க்கை, சுகத்தை குறிக்கிறமே 4ஆம் இடம் தான். அப்போ அந்த 4ஆம் அதிபதி 6க்கு போய் மறைஞ்சால்
ஹெல்த் இஷ்யூஸ் வரும், அடிக்கடி நோய் தொந்தரவு. அது தசையில் வந்தால் சுத்தமாக முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிடலாம். அடிக்கடி ஹெல்த் பிரச்சனை, நோய் தொந்தரவு வரும். அதேமாதிரி வண்டி வீடு வாங்கணும் வாங்குவாங்க, அதை கொண்டு போய் கடனுக்கு வைப்பாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா டியூ கட்ட முடியாமல் அது அப்படியே இதாகிடும், அவங்களுக்கு ஃபுல்லாக வாஷ் அவுட் ஆகுறது எல்லாமே இந்த 4ஆம் அதிபதி 6க்கு போகிறனால தான். வீட்டை கடனுக்கு வைக்கிறது, வண்டி வாங்கினது, அந்த புக்கை வச்சு கடனுக்கு வைக்கிறது, இது எல்லாமே இந்த 4ஆம் அதிபதி 6க்கு சம்மந்தப்படுறதுனால தாங்க. அம்மா எதிரியாக மாறிடுவாங்க. 4ஆம் அதிபதி 6க்கு போச்சுன்னா தன்னோட தாயே விரோதமாகக்கூடிய அந்த வாய்ப்பு ஜாதகருக்கு உருவாக்கி தந்துடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி 6ல் இருக்கவங்களும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சரிங்களா? 4ஆம் அதிபதி ஒரு சில பேருக்கு 5ஆம் இடத்துல இருப்பார். இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு அமைப்புங்க. 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருந்தால் தெய்வ அனுகிரகத்தோட கண்டிப்பாக அந்த பிறவியில் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சு, நல்ல சுகபோக வாழ்க்கை அனுபவிச்சு, அவங்க ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், அவங்க அம்மாவோட ஆரோக்கியம் நல்லா இருந்து, தன்னோட தாயார் மூலமாக உதவி கிடச்சி, சொந்த பந்தங்கள் மூலம் உதவி கிடச்சி, ஒரு நல்ல ஒரு சமூகத்தில் நல்ல ஒரு அந்தஸ்து பெறக்கூடிய அமைப்பு இந்த 4ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கவங்க நிறைய பார்க்க முடியுது. கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த அமைப்பு இருக்கும். 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது தான். சரிங்களா? ஒரு சில பேருக்கு 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்து என்ன அமைப்பு வரும்னா, தன்னோட தாய் உறவுனா, அதாவது அம்மாவளி சொந்தங்கள் மூலமாக ஒரு மாப்பிள்ளையில் பொண்ணு அமையும். இந்த மாதிரி இருக்கும். இல்லை அம்மாவே முன்னாடி நின்று கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா 4ங்கிறது அம்மா, 7ங்கிறது திருமணம். அப்போ இந்த 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கவங்க மேக்ஸிமம் பார்க்கும்போது 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கவங்கள பார்த்தா சொந்தத்தில் கல்யாணம் பண்ணாமல் கேட்குறாங்க. பார்த்தா தாய் வழி உறவினராக இருப்பாங்க. மாமன் பையன், மாமன் பொண்ணு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்கிறதெல்லாம் பாருங்கள், அந்த 4ஆம் அதிபதி 7ல் இருக்கிறது தான். அம்மா வழி சொந்தங்கள் பொண்ணு எடுக்கிறாங்க, இப்போ பையன் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அது 4ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருக்கிறது தான். இது கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கும். 4ஆம் அதிபதி 8ல் போகக்கூடாதுங்க. அது ஒரு பெரிய ஒரு வில்லங்கம் பிடிச்ச வேலை தான். அது ஒரு பஞ்சாயத்து கொடுத்துரும் கண்டிப்பாக. 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போச்சுன்னா என்ன நடக்கும்னா, அம்மானால அசிங்கமான ஏற்பட்டுரும். தன்னோட தாயார் மூலமாக அசிங்கமான வர்றது. அதேமாதிரி 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்துலேருந்து தசை நடத்தவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு வீடு வாங்கின அமைஞ்சா கூட அதை அப்படியே விற்றுருவாங்க, அவங்க சேல்ஸ் பண்ணிடுவாங்க. கம்ப்ளீட்டாக அவங்க விட்டு விலகிடும். 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கவங்க பாருங்கள், ஒன்றா தன்னோட தாயார் மூலமாக அசிங்கமான வந்துடுவங்களுக்கு. அவங்க அம்மாவுக்கு எவ்வளோ தான் நல்லது பண்ணாலும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். அவமதிக்கிறது, அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, அம்மாவே கேவலப்படுத்துறது, இதெல்லாமே இந்த 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கவங்க ஜாதகத்தை தெளிவாக சொல்லிடலாம். சரிங்களா? அதேமாதிரி 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கவங்க விபத்து சந்திப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா 4ங்கிறது வாகனம், 8ங்கிறது விபத்து. இப்போ 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போச்சுன்னா விபத்து சந்திக்கிறது, ஆக்சிடென்ட் ஆகுறது, அறுவை சிகிச்சை பண்ணுறது எல்லாமே இந்த கான்செப்ட் தாங்க. இந்த கிரக அமைப்பு தான். இப்படி தான் இந்த மாதிரி தான் நடக்கும். அப்போ 4ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல போச்சுன்னா ஒரு சில பேருக்கு கல்வியும் கெட்டு போகும். நிறைய காரகத்துவம் எல்லாம் அடி வாங்கும் உங்களுக்கு. ஏன்னா மற்ற கிரகத்தையும் பார்க்கணும், ஆனால் இது பேசிக்குன்னு சொல்ல முடியாது. இதுதான் கான்செப்ட். 4ஆம் அதிபதி 8லேருந்து திசை நடச்சினாலும் இப்படி தாங்க நடக்கும். இதில் மாற்றமே கிடையாது. அம்மா நாள் அசிங்கமான வரும், வண்டி வாகனத்தில் ஆக்சிடென்ட் ஆகும், படிப்பு கல்வியில் தடை ஏற்படும். இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாமே 4, 8 சம்மந்தப்பட்டால் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில பேருக்கு 4ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருப்பாங்க. அம்மானால பாக்கியம், அம்மானால உதவி, அம்மானால சப்போர்ட் கிடைக்கிறது, அம்மானால அதிர்ஷ்டம் கிடைக்கிறது, அம்மாவே ஒரு நல்ல ஒரு பிறவையாக இருப்பாங்க, அவங்க மூலமாக இவங்களுக்கு உதவி கிடைக்கிறது எல்லாமே இந்த 4ஆம் அதிபதி 9ஆம் இடம் கனெக்ட் ஆகிறதுனால கண்டிப்பாக சொல்ல முடியும். சரிங்களா? 4ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருந்தால் ஒரு சில பேர் பாருங்கள், தன்னோட தாயார் மூலமாக உதவி கிடைச்சி அம்மா வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் பண்ண, இந்த ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணுக்கு பிஸ்னஸ் பண்ண நான் சப்போர்ட் பண்ணுறேன், இல்லை என்னோட சொத்து இருக்கு நான் விற்று தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த 4-10 கனெக்ட் ஆகும். அம்மா மூலமாக உதவி கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சில பேருக்கு 4ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாகன தொழில் இது பண்ணுவாங்க. சரிங்களா? 4ங்கிறது வாகனம், 10ங்கிறது தொழில். இந்த ட்ராவல்ஸ் ஒரு 5 வண்டி 10 வண்டி விட்டு இது பண்ணுறது, ஒரு பஸ்ஸோ இல்லை காரோ ஒரு ட்ராவல்ஸ் வச்சு பண்ணுறவங்களாம் பாருங்கள், அந்த 4-10 கனெக்டாக இருக்கும். ட்ராவல்ஸ் வச்சு தொழில் பண்ணுறவங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி அந்த வீட்டு வாடகை விட்டு வருமானம் வருது. ஏன்னா 4ங்கிறது வீடு, 10ங்கிறது தொழில். அந்த வீட்டை வாடகை விட்டு சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி விஷயம். வீடு கட்டி வாடகை விட்டு சம்பாதிக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த 4-10 கனெக்டர் அவங்களுக்கு அந்த மேட்ச் ஆகும். ட்ராவல்ஸ் வச்சு சம்பாதிக்கிறது, அதே அம்மா வந்து பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணுறது எல்லாம் அந்த 4-10 கனெக்ஷன் தான். ஒரு சில பேருக்கு 4ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருந்தால் அது ஒரு அருமையான வளர்ச்சிங்க. நிறைய வீடு வச்சுருப்பாங்க. ஒரு சில பேர் பாருங்கள், வீடு கட்டினோடனே இல்லை இன்னொன்று முடிச்சுன்னு இன்னொரு வீடு வாங்குவாங்க, அப்புறம் ஒரு ஃப்ளாட் வாங்குவாங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட் இது பண்ணுறது எல்லாமே இந்த 4-11 கனெக்ட் ஆகி இந்த தசை வரணும். 4-11 கனெக்ட் ஆச்சுனால ஒரு அற்புதமான அமைப்பு, வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். இதெல்லாம் நிறைய ஜாதகத்தில் பார்க்க முடியுது. 4ஆம் அதிபதி ஒரு சில பேர் 12ஆம் இடத்துல விரைமாயிருவாங்க. 4ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல விரைமாறவங்களுக்கு ஒரு சில பேர் சின்ன வயசுலேயே அம்மா இறந்து போகிறது, இல்லை அம்மா நோய் வாய்ப்பட்டு படுக்க படிக்கையாக இருக்கிறது, அதேமாதிரி இவங்க கல்வியில் விரயமாகிறது, இதெல்லாம் பார்க்க முடியுதுங்க. மற்ற சந்திரனையும் நம்ம பார்க்கணும். சரிங்களா? இது ஒன்று மட்டும் வச்சு பார்க்க முடியாது, சந்திரனையும் வச்சு நம்ம மேட்ச் பண்ணிடணும். 4ஆம் அதிபதி 12ல் இருந்துச்சுன்னா கல்வியில் தடை, அதேமாதிரி இந்த ஆரோக்கிய குறைபாடு, ஆரோக்கியத்தில் பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூஸ், அடிக்கடி மாத்திரை மருந்து செலவு வர்றது, அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா அவதிப்படுறது, நோய் வாய்ப்படுறது, இதெல்லாமே இந்த 4-12 கனெக்டாகிறனால நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? 4-12 கனெக்டானால இந்த விபத்து ஏற்படுத்துறதும் இதே அமைப்பு தான்.
இந்த 4 12ஆம் இடம் சம்மந்தப்படுறது தான். சரிங்களா? இப்போ அந்த 4ஆம் இடங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஒரு மனுஷன் நிம்மதியாக வாழ்கிறானா, சொகுசாக வாழ்கிறானா, நல்ல வாழ்க்கையை அனுபவிக்கிறானா, சுகபோகத்தோட சுகமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கிறானா, இதெல்லாமே 4ஆம் அதிபதி வச்சு நம்ம தெளிவாக சொல்லிட முடியும். சரிங்களா? அப்போ 4ஆம் இடங்கிறது ரொம்ப முக்கியம். 4ஆம் இடத்துல நல்ல கிரகம் இருந்து நல்ல அமைப்பில் இருந்தால் அவங்க நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ போகிறாங்கன்னு அர்த்தம். சொத்து சுகத்தோடு அனுபவிக்க போகிறாங்கன்னு அர்த்தம். 4ஆம் இடத்துல பாவகிரகம் இருந்து 4ஆம் அதிபதி கெட்டு போயிட்டாருன்னா இவங்களோட ஆரோக்கியம் கெட்டு போகும். தன்னோட தாயாரோட அம்மாவோட ஆரோக்கியம் கெட்டு போய் சுகபோக வாழ்க்கை அனுபவிக்க முடியாமல் எல்லாம் கடைசியில் கிடைக்கிற மாதிரி இருந்து கடைசியில் எல்லாம் சொத்து பத்து வீடு வாகனம் எல்லாத்தையும் விற்று ஒன்றுமே இல்லாமல் நடுத்தருக்கு வர்றவங்கெல்லாம் பாருங்கள் 4ஆம் அதிபதி கெட்டு 4ஆம் இடம் கெட்டு தசை நடத்துகிறவங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். அதில் மாற்றமே கிடையாது. சரிங்களா? இப்போ 4ஆம் இடங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுக்கு லக்னத்துக்கு 4ஆம் இடம் ரொம்ப முக்கியங்க. அது சுகஸ்தானம். சுகமான வாழ்க்கை அனுபவிக்கிறாங்களா இல்லை தேவையில்லாத ஹெல்த் பிரச்சனை, ஒரு ஆரோக்கிய குறைபாடு, அடிக்கடி மாத்திரை மருந்து எடுக்கிறாங்களான்னு அந்த 4ஆம் இடத்தை வச்சு தெளிவாக சொல்லிட முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழரசன். நன்றி, வணக்கம்.